ஹாய் யூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிவர்ஸ் எடுக்கிறது, ரிவர்ஸ் கேமராவை பார்த்து ரிவர்ஸ் எடுக்கிறது. இப்போ நார்மலாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் எடுக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து ரிவர்ஸ் கேமரா இல்லாத ஒரு காருக்கு எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம போட்டிருந்தோம். இப்போ வந்து ரிவர்ஸ் இப்போ வர எல்லா லேட்டஸ்ட் கார்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் கேமராவோட தான் வருது. இப்போ ரிவர்ஸ் கேமராவை பார்த்து நம்ம எப்படி ரிவர்ஸ் எடுக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக கார் ஓட்டுறவங்களுக்கு, பிகினர்ஸ்க்கு, லேர்னர்ஸுக்குலாம் வந்து அந்த கேமரா வந்து எப்படி பார்க்கறதுன்னு தெரியாது. நிறைய லைன்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் கிரீன் கலரு, ரெட் கலர், எல்லோ கலர் 3 லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸில் வந்து எந்த ரேஞ்சில் கார் எடுக்கணும், ஒவ்வொரு லைனுக்கும் எந்த டிஃப்ரெண்ட் கேப் வருது, அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த லைனுக்கும் எவ்வளோ கேப் இருக்குது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை வந்து உங்களுக்கு தெளிவாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பின்னால் ஒரு பைக்கை நிப்பாட்டியிருக்கேன். பைக்கை வந்து நீங்கள் இப்போ ஒரு இமேஜின் பண்ணி கார் மாதிரி, ஒரு கார் நிற்கிது அப்படிங்கிற மாதிரி ஒரு பைக்கை நிப்பாட்டியிருக்கோம். ரிவர்ஸ் எடுக்கும்போது ரிவர்ஸில் போகிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ கேப்பு அந்த பைக்குக்கும் நம்மளோட காரோட பின்னால் உள்ள இதுக்கும் பம்பருக்கும் எவ்வளோ கேப்பில் நம்ம போகிறோம், எவ்வளோ கேப் சேஃப், எவ்வளோ சேஃப் டிஸ்டன்ஸ் எது வந்து எதுக்கு எப்படி நம்ம போகணும், எப்படி போகக்கூடாது அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவசியம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட வீடியோஸ் கண்டினியூவாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட டிரைவிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், இப்போ வண்டி வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ரிவர்ஸ் கியரை போடுறேன். கிளிச்சை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் கியரை போடுறேன். ரிவர்ஸ் கியரை போட்டோன்னா கேமரா ஆன் ஆயிடுச்சு. அந்த கேமராவில் பார்த்தீங்க அப்படின்னா பைக் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கு. இப்போ நிற்கிற டிஸ்டன்ஸு கிட்டத்தட்ட ஒரு 4லேருந்து 5 மீட்டர் கிட்டத்தட்ட டிஸ்டன்ஸில் நிற்கிது. ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் லைனு, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி எல்லோ ஷேடோவில் ஒரு லைனு, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் லைனு. இந்த 3 லைன் இருக்கு. நார்மலாக வந்து ரிவர்ஸ் கேமராவில் இந்த பேக் பொசிஷன் தான் தெரியும். நார்மலாக சரௌண்டிங்ஸ் வந்து எப்போதும் போல நம்ம பார்த்துக்கணும். ரைட் சைடு, லெஃப்ட் சைடுலாம் வந்து நம்ம திரும்பி பார்த்துக்கணும். நம்ம இதை மட்டும் பார்த்துக்கிட்டு போயிடக்கூடாது. இது பின்னால் உள்ள ஆப்ஜெக்டை மட்டும்தான் தெளிவாக காமிக்கும். இப்போ உங்களுக்கு நான் வந்து ரிவர்ஸ் கியர் போட்டேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு மூவ் பண்ணி ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து மூவ் பண்ணுறப்போ ஒவ்வொரு இதுலேயும் உங்களுக்கு நான் டிஸ்டன்ஸ் சொல்கிறேன். இப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. ரிவர்ஸில் கிளட்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா வண்டி மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கிட்டத்தட்ட எல்லோ லைனில் கிராஸ் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நான் ஸ்லோ பண்ணிட்டேன். எல்லோ லைனை ஃபுல்லாக கிராஸ் பண்ணிருச்சு. இப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த கேமராவில் கரெக்டாக உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்ரு டிஸ்டன்ஸ் வரும். இப்போ நம்ம நிப்பாட்டிருக்கிறது வந்து இந்த க்ரீன் லைனை டச் ஆகிறப்ப நம்ம பின்னால் உள்ள பேனட்டு பம்பருக்கும் இதுக்கும் ஒரு 3 மீட்டர் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ பாருங்கள், அடுத்ததாக திருப்பி பின்னால் போகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ லைன் உள்ள என்ட்ரு ஆயிருச்சு. இப்போ நான் நிறுத்தியிருக்கேன். இது குறைஞ்சபட்சம் ஒரு 2 மீட்டர் டிஃப்ரெண்ட்டு இல்லை பின்னால் உள்ள பம்பருக்கும் நம்ம அந்த பைக்கோட டயருக்கும் இடையில 2 மீட்டரு டிஃப்ரெண்ட் இப்போ இருக்குது. அடுத்தது பாருங்கள், திருப்பி எல்லோ லைனையும் தாண்டுறோம்னா இப்போ எல்லோ லைனையும் தாண்டிடுச்சு, கிராஸ் பண்ணிடுச்சு. இப்போ ரெட் லைனோட ஃபர்ஸ்ட் மார்க்கில் போய் நிற்கிது. ரெட் லைனில் ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு லைன் சைடில் கொடுத்துருக்காங்க, அடுத்தது ஒரு மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட இப்பயுமே வந்து ரெட் லைனை டச் பண்ணாலுமே குறைந்தபட்சம் ஒரு 2 மீட்டர் இப்போ நம்மளுக்கு இருக்கும். இது வந்து ஒரு ரெட் லைன் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட ஒரு பாதுகாப்புக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்காக ரெட் லைனை டச் ஆனாலும் கார் இடிச்சிருமான்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு அந்த இடம் இருக்கும், கேப் இருக்கும். அது எந்த இடத்துல இக்கட்டான ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையுமே நம்ம அதை யூஸ் பண்ண முடியாது. எந்த இடத்துல ஒரு இடம் இல்லை, முன்னாடி ஃப்ரண்ட்ல இடம் இல்லை, அவசியம் செஞ்சு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப அந்த ரெட் லைனையும் தாண்டி நீங்கள் வர முடியும். அப்படிங்கிறது தான் நான் இதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரெட் லைன் உள்ளர நிற்கிது. இப்போ பாருங்கள், ரெட் லைன் உள்ளர வந்ததுக்கு அப்புறமும் நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். இப்போ ரெட் லைனை அந்த கிராஸையும் வண்டி தாண்டுது. இப்போ பாருங்கள், இப்போ நிறுத்தியிருக்கேன் வண்டி. இப்போ ரெட் லைனில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தாண்டி செகண்ட் ஸ்டேஜையும் தாண்டி உள்ளர நிற்கிது. இப்போ இந்த ஸ்டேஜ்லையுமே ஒரு 1 மீட்டர் கிட்டத்தட்ட கேப் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தான் நம்ம ஓட்டலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் லைனுக்கு இந்த பக்கமே வராத அளவுக்கு நம்ம முன்னால் இடம் இருக்குது அப்படின்னா இந்த ரெட் லைனுக்கு ஆப்ஜெக்ட் வரக்கூடாது. ரெட் லைனுக்கு முன்னால் தான் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஒருவேளை இடமே இல்லை, ஃப்ரண்ட்ல இடமே இல்லை, ஸ்பேஸ் இல்லை, அவசியம் பின்னாடி வந்து தான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இந்த ரெட் லைனை தாண்டி நீங்கள் கொஞ்சம் வரலாம். அப்போ வந்து இந்த அளவுக்கு 1 மீட்டர் கேப் இருக்கும். இப்போ பாருங்கள், இன்னும் நான் வந்து ஆப்ஜெக்ட் க்ளோஸாக போகிறேன் பாருங்கள்.
இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. இது உங்களுக்கு சும்மா ஒரு டெமோக்காக நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் இன்னும் போகிறேன், ரெட் லைனையும் தாண்டி போயிட்டேன். இப்போ வந்து இந்த டயர் வந்து ஃபுல்லாக வந்து மறைஞ்சிருச்சு, கீழே உள்ள டயர் மறைய ஆரம்பிச்சிருச்சு. ரெட் லைன் உள்ளார ஆப்ஜெக்ட் வந்துருச்சு. இப்பயும் உங்களுக்கு ஒரு 1/2 மீட்டர் கேப் இருக்கும், வண்டி இடிக்காது. 1/2 மீட்டர் கேப் இருக்கும். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சேஃப் டிஸ்டன்ஸ் கிடையாது. சேஃப் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இந்த எல்லோ லைன் இருக்கு பாருங்க, எல்லோ லைனோட நிப்பாட்டுறது சேஃப் டிஸ்டன்ஸ். அப்போ கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு 2 மீட்டர் கிட்டத்தட்ட இருக்கும். ஒருவேளை தவறுதல நம்ம டக்குன்னு பிகினர்ஸ் வந்து தவறா ரிவர்ஸ் எடுத்துட்டா கூட போய் இடிக்காது. ரெட் லைன்ல வந்து கொஞ்சம் வரைக்கும் என்ட்ரு ஆகலாம். அது வந்து பிகினர்ஸ் செய்யக்கூடாது. பிகினர்ஸ் வந்து எப்போதுமே வந்து அந்த எல்லோ லைனோட நிறுத்திக்கணும். கிரீன் லைனு கிட்டத்தட்ட ஒரு 4 மீட்ரு, எல்லோ லைனு 3 மீட்ரு. ரெட் லைனோட ஃபர்ஸ்ட்ல என்ட்ரு ஆகும்போது கிட்டத்தட்ட 2 மீட்டர் கேப் இருக்கும். ரெட் லைனை தாண்டி உள்ள என்ட்ரு ஆகிட்டோம்னா 1 மீட்டர் கேப் இருக்கும். இந்த மெத்தட்ல தான் வந்து நீங்க ரிவர்ஸ் எடுத்து காமிக்கணும். இன்னொருத்தர் ஃப்ரண்ட்ல போயிட்டு உங்களுக்கு ஜென்ரலா நான் அதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். கேமரால உங்களுக்கு கவர் ஆகும், அதை நீங்க பாத்துங்க. இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் கியரை போட்டு ஃப்ரண்ட்ல மூவ் பண்றேன். இப்போ நிறுத்திட்டு திருப்பி ரிவர்ஸ் போடுறேன். ரிவர்ஸ் போடும்போது நீங்கள் வந்து சரௌண்டிங்ஸ் எப்போதும் போல் ஃப்ரண்ட்டு சரௌண்டிங்ஸ்லாம் எப்போதும் போல் வாட்ச் பண்ணிக்கணும். ரிவர்ஸ் கேமராவில் ரிவர்ஸ் மட்டும் தான், பேக் சைட் மட்டும் தான் கவர் ஆகும். இப்போ பாருங்கள், நான் போகிறேன் பாருங்கள். இப்போ வந்து எல்லோ லைன் கிராஸ், கிரீன் கிராஸ் ஆயிடுச்சு, எல்லோ கிராஸ் ஆகுது. அடுத்தது ரெட்டு கிராஸ் ஆகுது. ரெட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ரெட்டை ஃபுல்லாக கிராஸ் பண்ணி அந்த டயரோட பார்டரில் போய் நிறுத்திட்டோம். இது வரைக்கும் நம்மளுக்கு சேஃப் டிஸ்டன்ஸு. இந்த மெத்தடில் தான் நீங்கள் வந்து ரிவர்ஸ் கேமராவை பார்த்து ரிவர்ஸ் வந்து எடுக்கணும். இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ரெட் லைன் தான் உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கிங். இந்த ரெட் லைனுக்கு உள்ளார என்ட்ரு ஆகிடக்கூடாது. சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக என்ட்ரு ஆகிக்கலாம். சேஃப்டி வந்து இந்த எல்லோ லைன் தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டி. இதை இந்த மெத்தடை பார்த்து நீங்கள் கேமரா பார்த்தீங்கன்னா சூப்பராக நீங்கள் ரிவர்ஸ் எடுத்து கார் கற்றுக்கலாம். ரிவர்ஸில் நீங்கள் போகும்போது எக்காரணத்துக்கு ஒன்றும் ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. கிளச்சு, பிரேக்கு, இந்த 2 கண்ட்ரோலில் மட்டும்தான் ரிவர்ஸ் எடுக்கணும். எப்போதுமே சரி, நீங்கள் ரிவர்ஸ் கேமரா எடுத்தாலும் சரி, ரிவர்ஸ் கேமரா இல்லாமல் எடுத்தாலும் கிளச்சு, பிரேக்கு, இது 2 மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அவசியம் நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கக்கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு நல்ல கண்டென்ட்டோட ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.